என்னுடைய எல்லா அபிஷேகத்தையும் கொடுத்து படைத்து அவனுக்கு இசை என்று ஒருவனுக்கு பெயர் வைத்தேன். இசை, தட் மீன்ஸ் மியூசிக். அவனுக்கு மியூசிக்கோட விடல, இசையோட விடல. அவனை என்ன பண்ணனா, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுக்கலான்னு அவனை ஒரு அபிஷேகத்தால நிரப்பின. அந்த அபிஷேகத்தின் வார்த்தைக்கு பேர் என்ன தெரியுமா? காப்பாற்றுகிறதற்காகவே படைக்கப்பட்ட கேருப் என்ற அபிஷேகத்தை கொடுத்தேன். பார்த்தேன், இதுவும் பத்தல, இன்னும் அவனை கனப்படுத்தணும்னு சொல்லி அவனை தூக்கி நான் அமர்ந்திருக்கிற ரத்தனங்களும் அதை விட விலை உயர்ந்த கற்களும் நடுவிலே அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி அதன் நடுவிலே அவனை உட்கார வைத்தேன். ரெண்டே ரெண்டு விஷயம்தான் என்ன தெரியுமா செஞ்சுச்சு? தேவனால் உயர்ந்த ஸ்தலத்துல வைக்கப்பட்ட ஒரு கேருப் பிசாசானவனாய் தள்ளப்பட்டான். என்னத்தான் பரிசுத்தவானா இருந்தா கூட, என்னத்தான் ஊழியனா இருந்தா கூட, நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு வேறு மதத்தவர்கள், வேறு ஆண்டவரை நேசிப்பவர்கள், வேறு கடவுளை வணங்குபவர்களுடைய வீட்டுல மரணம் நிகழ்ந்துருந்துச்சுன்னா, பக்கத்து வீடு நம்மளோட பழகி இருப்பாரு, அவங்களுடைய பண்டிகைகளுக்கு ஒரு உணவு கொடுத்திருப்பாரு, நம்ம கொடுத்திருப்போம். அந்த உறவுக்காவது இறந்தவருக்காக நம்ம வருந்த மாட்டோமா? அந்த அழுகுறலை கேட்டானா நமக்கும் இனம் புரியாமல் ஒரு பதட்டமும் ஒரு சோகமும் தொத்தி கொள்ளாதா? அப்ப நான் ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறேன். என்னன்னு தெரியுமா கேட்கிறேன்? என் ஆண்டவரே, பரலோகத்திற்குள்ள நுழையிற பாதை ரொம்ப குறுகலானத்தன. 10 பேர் நுழையிறாங்க 1000 பேர்ல, 990 பேரு நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த 990 பேருடைய அழுகுறல் என்பது எவ்வளவு பெருசா இருக்கும்? நான் சொல்றது புரியுதா? 10 பேருடைய கழிப்பு பெருசா இருக்குமா? அந்த 990 பேருடைய அழுகுறல் பெருசா இருக்குமானா அதுதான் பெருசா இருக்கும். அப்ப நம்ம கேட்கும் பொழுது கொஞ்சம் மன வருத்தமா, ஐயோ போதே, ஐயோ போதே, ஐயோ போதே, 990 பேர் நரகத்துக்கா அப்படின்னு நமக்கு சங்கடமா இருக்காத? என் கூட வாழ்ந்த அவர்கள் போறாங்களே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு. என்னன்னு தெரியுமா சொல்றாரு? என்னன்னு தெரியுமா சொல்றாரு? நான் என்னுடைய எல்லா அபிஷேகத்தையும் கொடுத்து படைத்து அவனுக்கு இசை என்று ஒருவனுக்கு பெயர் வைத்தேன். இசை, தட் மீன்ஸ் மியூசிக். அவனுக்கு மியூசிக்கோட விடல, இசையோட விடல. அவனை என்ன பண்ணனா, அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுக்கலான்னு அவனை ஒரு அபிஷேகத்தால நிரப்பின. அந்த அபிஷேகத்தின் வார்த்தைக்கு பேர் என்ன தெரியுமா? காப்பாற்றுகிறதற்காகவே படைக்கப்பட்ட கேருப் என்ற அபிஷேகத்தை கொடுத்தேன். பார்த்தேன், இதுவும் பத்தல, இன்னும் அவனை கனப்படுத்தணும்னு சொல்லி அவனை தூக்கி நான் அமர்ந்திருக்கிற ரத்தனங்களும் அதை விட விலை உயர்ந்த கற்களும் நடுவிலே அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தி அதன் நடுவிலே அவனை உட்கார வைத்தேன். அவ்வளவு மகிமை கொடுத்ததுக்கு அப்புறம் அவன்கிட்ட ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன். நல்ல கவனமா கேட்கணும். இவ்வளவு நான் அவனுக்கு செஞ்சிட்டு, சரியா, அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்டேன். என்ன தெரியுமா? என்னை பரலோகத்துல ஆராதனை செய். என்ன கேட்டாரு? ஆராதனை செய் என்று கேட்டார். எல்லாத்தையும் கொடுத்தது பிறகுதான், அவருடைய அன்பின் உச்ச கட்டத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு அவரிடத்திலிருந்து என்னை அனுதினமும் இந்த பரலோகத்துல என்னை ஆராதனை செய்யின்னு கேட்டார். அவன் கீழ்ப்படியாமல் கிடையாது, கீழ்ப்படிந்தான். எனக்கு தெரியுமா ஏன் கீழ்ப்படிந்தான்? ஏன்னா அவனுக்கு இசை கிடைச்சிருக்கு. He created as a music. அவன் இசையாக, தம்புருவாகவும் சுரமண்டலமாகவும் படைக்கப்பட்டான் எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல்ல சொல்லுது அவனுடைய அற்புதங்களை எல்லாம். யோபு எழுதின புஸ்தகத்துல சொல்லுது அவன் எப்படிப்பட்டவனா இருந்து விழுந்து போனான்னு. இது எல்லாத்தையும் ஒரு சேர படிச்சேன். ஒரு சேர படிக்கும் பொழுது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் தேவனை மறுதளிக்கணும்னு நினைச்சான் அப்படின்றது யோசனை பண்ணிட்டே இருந்தையோ. என்னையா, ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானம் எல்லாமே இருக்கு, ஏயா மறுதளிச்ச? Why did you betray? அப்படின்னு எனக்குள்ள அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அதுக்கான காரியம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா காரியம்? 2 காரியங்கள் அந்த வேதத்துல தியானிக்கும் பொழுது. ஒன்னு என்ன தெரியுமா? விசிறிகள். தட் மீன்ஸ் ஃபேன்ஸ். தட் மீன்ஸ் நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில சொன்னோம்னா பிலீவர்ஸ். ஆடுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுமா?
தன்னால் அந்த ஆடுகளை சம்பாதித்து விட முடியும், இல்லனா அந்த ஆடுகளையும் கவர்ந்து விட முடியும் அப்படின்ற மன பெருமை, மன மேட்டிமை. ஹல்லேலூயா. ரெண்டே ரெண்டு விஷயம் தான் என்ன தெரியுமா செஞ்சுச்சு? தேவனால் உயர்ந்த ஸ்தலத்துல வைக்கப்பட்ட ஒரு கேருப் பிசாசானவனாய் தள்ளப்பட்டான். அவனுக்குள்ள இருந்த அந்த துர்குணம் பிசாசானவனாய் தள்ளப்பட்டான். இந்த ரெண்டு காரியம்தான். இப்ப இந்த ரெண்டு காரியத்தால தள்ளப்பட்டவன் என்ன தெரியுமா செய்யறான்? He wants to take vengeance on God. என்ன அவர் எதிர்பார்க்கல. இவ்வளவும் கொடுத்த ஒருத்தர் திடீர்னு தள்ளி விடுவாருன்னு. தம்பி ஒரு சாட்சி சொன்னாரு, நான் ஒரு ஊழியர்கிட்ட இவ்வளவு வருஷமா இருந்தேன், நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் 10 வருஷம். திடீர்னு ஒரு நாள் சபையில ஒரு மீட்டிங் நடந்துச்சு. 10 வருஷமா நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ஊழியக்காரங்கன்னு அடையாளத்தை அன்னைக்குதான் ஏற்படுத்துறேன்னு சொன்னாரு, ஏற்படுத்தினாரு. ஆனா எல்லாத்துக்கும் சொன்னவரு, நேத்து வந்தவங்களுக்கும் சொன்னவரு, 10 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருந்த எங்களை அடையாளம் கண்டுபிடிக்கல, அடையாளம் படுத்தல. அடையாளப்படுத்தலன்னு நமக்குள்ள என்ன நடந்துச்சு? ஒரு மன வருத்தம். இத்தனை வருஷமா ஊழியம் பண்ணியும் ஒருத்தர் நம்மளை கூட்டிட்டு வந்து அடையாளம் படுத்தினா எவ்வளவு வழி ஒரு மனுஷனுக்கே. அப்படின்னா தேவனால் செல்ல பிள்ளையா படைக்கப்பட்ட ஒரு இசை என்ற கேருப் காப்பாற்றுகிறதற்காக என்ற ஒரு அபிஷேகத்தை வேற கொடுத்து விட்டுருக்காரு. இத்தனையும் கொடுத்து விட்டுட்டு ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு? இவனுக்குள்ள வந்திருக்கிற ஒரு மேட்டிமை பரலோகத்தின் திட்டத்தை நாசமாக்கும்னு அவர் அன்பு செலுத்திருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தள்ளி விட்டுருக்காரு. நல்லா கவனமா கேட்டுக்கணும், சரியா? இப்ப இதுதான் எனக்கு பதில். இந்த 990 பேரு கத்துறாங்கன்னு சொன்னா இல்லையா, ஏன் ஆண்டவரே அவங்கள படைச்சிங்கன்னு. ஆண்டவர் இடத்துல பச்சைப்பாதம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த 990 பேர் இந்த உலகத்துல நல்ல ஜாலியா மனம் போன போக்குல நல்லா சம்பாதிச்சு, ஞாயிற்றுக்கிழமையிலையும் சம்பாதிக்க போய், தேவனுடைய ஜப வேலையிலையும் சம்பாதிக்க போய், குடும்பத்தோட என்டர்டைன்மெண்டா இன்ப சுற்றுலா போய், அந்த இன்பன்றது போட்டுக்கிறேன் கொஞ்சம், சரியா? இன்ப சுற்றுலா போய், சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போய், தியேட்டர்களுக்கு போய், மாலுக்கு போய் நல்ல ஜாலியா இருந்தாங்க, சரியா? அதே நேரத்துல இந்த 10 பேரும் அந்த நாட்களிலே முழங்காலில அழுது உபவாசித்துக் கொண்டிருந்தார்கள். தேவனுடைய வேதாகமத்தை திறந்து வாசித்துக் கொண்டிருந்தார்கள். ஐயோ என்று சொல்லி இந்த தேசத்துக்காக அழுது கொண்டிருந்தார்கள். இதோ கூடி வந்திருக்கோமே, இப்படி ஒரு சபை கூடுதலில் வந்து தேவனுடைய வசனத்தை பேசுகிற இடத்துல சுவிசேஷத்துல பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப தேவன் நியாயம் செய்யணும். அவன் சந்தோஷமா இருக்கிற இடத்துல அவன் புசித்து குடித்து திருப்தியா இருந்தான் தெரியுமா? அந்த நேரத்துல நாம் நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக ஒடுக்கி கொண்டிருந்தோம். அவன் ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருந்த நேரத்துல நாம் தேவனுடைய ஆராதனையை செய்து கொண்டிருந்தோம். அவன் இந்த உலகத்தின் காரியங்களை பேசிக்கொண்டிருந்த நேரத்துல நாம் சுவிசேஷ பாரத்துல தேவனுடைய ரகசியங்களை கேட்டுக்கொண்டிருந்தோம். இப்ப தேவன் பார்க்கிறாரு, அவருடைய நாள் என்று ஒன்று வருது. அந்த நாளிலே என்ன தெரியுமா செய்யறாரு? என் தேவனே, என் தேவனே என்று நீ கூப்பிட்டாலும் தேவன் சொல்றாரு, நான் உன்னை அறியேன் என்று. நான் உன்னை அறியேன். ஆடுகளால பரலோகத்தில் பரிசுத்தமாய் படைக்கப்பட்ட கேருபும் விழுந்து போனா, இன்னைக்கு ஆடுகளால தேவனுடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற நீங்கள் விழுந்து போயிடாமல் ஜாக்கிரதையாயிருங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? இந்த இடத்துல காலியா இருக்கிற சேரை பார்த்து நீங்க விழுந்து போகாமல் ஜாக்கிரதையாயிருங்க. பரலோகத்துல தேவனால் ஒரே பேரான பரிசுத்தமானாய் படைக்கப்பட்ட ஒருவன் விழுந்து போனான். அவன் விழுந்து போக காரணம் அவனை சுற்றி இருந்தவர்கள். அவனை எல்லாரும் பின்பற்றல, ஒரு கூட்டம் மட்டும் தான் பின்பற்றுச்சு. ஒரே ஒரு கூட்டம் மட்டும் தான் விசிறியா மாறிச்சு. அந்த கூட்டத்தினால தான் பரலோகம் என்ற பரிசுத்த ஸ்தலத்தை அவன் இழந்து போனான். இன்றைக்கு இந்த ஜப கூட்டத்திற்கு வந்திருந்தாலும் நீங்கள் இனி எந்த இடத்துக்கு போனாலும், தனிப்பட்ட ஜபத்திலோ இல்ல ஒரு கூட்டத்திலோ சபையிலோ எந்த சூழ்நிலையிலோ உங்களுடைய இருதயத்திற்குள்ள பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு வரும்பொழுது அங்க இருக்கிற சூழ்நிலைகள் உங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள்.